वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेद प्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं வேதங்களால் ஓதப்படும் நாயகனான விஷ்ணு ராமனாக அவதரித்தார். அப்போது அவருக்கு தொண்டு புரியவே பிறந்தவர் ஆஞ்சநேயர். அவ்வாஞ்சநேயரை இன்று நாம் காவேரி பாக்கத்திலிருந்து ஷோலிங்கர் போகும் வழியில் 8வது கிலோமீட்டரில் இருக்கும் திசைமுகஞ்சேரி ஐயம்பேட்டை என்னும் வழங்கப்படுகிறது. அவ்வூரில் தரிசிக்க போகிறோம். இவ்விடத்தை நாம் ஏற்கனவே வந்துள்ளோம். இங்கிருக்கும் பரமபதநாதன் கோதண்டராம சுவாமியை தனியாக தரிசித்துள்ளோம். அந்த பரமபதன், அந்த நாதனேதான் கோதண்டராமன். கோதண்டராமனுடைய ஆஞ்சநேயராய் அவ்வூரிலே அருகிலேயே இருக்கிற அழகான சுவாமியை தரிசிக்கிறோம். முதலில் கோயிலின் புஷ்கரணி, அழகிய திருக்குளம். இப்போது வெயில் காலம் இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் குளம் நீர்நிலைகள் இருக்குமோ அந்த இடத்தையெல்லாம் பாதுகாத்து வைக்க வேண்டும். வெயில் காலத்தில் தான் கிணறு எடுப்பார்கள். நாம் நிறைய கிணறு எடுத்து வைத்திருந்தால் அதுவே நன்மை தரும். ஆனால் இன்று ஏனோ பலருக்கும் இருக்கும் கிணற்றையும் மூடும் எண்ணம் வந்துள்ளது. அதை செய்வது கூடாது. புராணத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் நீர்நிலைகளை ஏற்படுத்த வேண்டும், சோலைகளை அழிக்க கூடாது, மரம் செடி கொடிகளை நிறைய வளர்க்க வேண்டும், அதற்குள் தான் வீடு கட்டி கொண்டு வாழ வேண்டும். ஆனால் இப்போது நேர் மாறாக உள்ளது. மரத்தை எடுக்க முடியாது என்று சொல்ல இயலாது. பட்டு போனால் எடுக்கலாம், சிலவிடங்களில் காடுகளை மாற்றி நாடாக்கலாம். ஆனால் கண்டமேனிக்கு அழித்து கொண்டு போவது கூடாது. மேலும் இருக்கும் நீர்நிலைகளை ஏன் தூர்ந்து போக வைக்க வேண்டும்? பலவிடங்களிலும் நகரப்புறத்திலேயே இன்றும் பல்லடுக்கு மாடி கட்டடங்கள் குளம் இருந்த இடத்தில் தான் இருக்கின்றன. ஆனால் நல்ல வேளை இந்த ஊரில் குளம் குளமாகவே உள்ளது. நீர் ததும்பி கொண்டிருக்கிறது. எப்படி ஆஞ்சநேயர் உள்ளத்தில் பக்தி ததும்புமோ இங்கிருக்கும் குளத்தில் தண்ணீர் ததும்பியது. நாமும் நீராடிக்கொண்டு ஆஞ்சநேயரை உள்ளே சென்றோம், தரிசிக்க போகிறோம். மூலவர், உற்சவர் இருவரும் அஞ்சலி ஹஸ்தத்தோடே உள்ளார்கள். மூலவர் நீண்ட திருக்கோலம், கைகளை கூப்பிக் கொண்டு வாயில் ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டே உள்ளார். உற்சவமூர்த்தி வழக்கத்துக்கு அதிகமாகவே அவருடைய தாடை வீங்கி இருந்தது. சாமானிய எங்கெங்கோ ஹனுமாரை சேவிக்கிறோம். ஆனா இங்க இருப்பவர் ஹனு என்றால் தாடை. இந்த கன்னப்பகுதிக்கு ஹனுன்னு பெயர். இது நன்கு வீங்கி இருந்தது. வஜ்ராயுதத்தால் அடிபட்டு ஆஞ்சநேயர் கீழே விழுந்தார். குழந்தை பிறந்தவுடன் சூரியனை நோக்கி தாவினார். ஆயுதத்தால் அடிபட்டார், கீழே விழுந்து தாடை பெயர்ந்ததுன்னு கதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அது நன்கு இந்த இடத்தில் விளக்கமாக காட்சி அளிக்கிறது. உற்சவரையும் தரிசித்துக் கொண்டோம். கைகூப்பி வினயம் மாறாமல், பணிவு மாறாமல் ராமநாமத்தையே உச்சரித்து கண்களால் எப்போது ராமனை காணுவோம் காணுவோம் என்கிற ஆவலோடு காத்திருக்கிறார். நாம் இன்று திசைமுகஞ்சேரியில் உள்ள ஆஞ்சநேயரை தரிசித்துக் கொண்டோம். இனி முக்கியமான சர்க்கம், யுத்த காண்டத்தின் 16வது சர்க்கம். விபீஷணன் ராவணனை கடிந்து நொந்து கொண்டு அவரிடத்தில் இனி இருக்க மாட்டேன்னு சூடுரைத்து 4 அரக்கர்களோட புறப்பட்டு ராமன் எடுக்குமிடத்தேற வருகிறார். அந்த சர்க்கத்தில் தான் உள்ளோம். இத்தோடைய விபீஷணன் ராவணன் வீட்டில் இருப்பது முற்று பெறுகிறது. இனிமேல் அங்கு இருக்கவில்லை. அதற்கப்புறம் சண்டை முடிந்த பிற்பாடு பட்டாபிஷேகம் செய்து கொண்டு ராவணன், அவன் முடிந்த பிற்பாடு விபீஷணன் லங்கையை ஆளத் தொடங்கினான். அதுவரை இடைப்பட்ட காலத்தில் ராமனோடு தான் இருந்திருக்கிறார். எத்தனை நாட்கள் இருக்கலாம்? ஒண்ணு நிறைய நாட்கள் இல்லை. இங்கேருந்து போனது ஒரு நாள், அணை கட்டுவது எப்படின்னு யோசித்தது ஒரு நாள், அணை கட்டியது 5 நாட்கள், அப்புறம் ஒரு நாள், சண்டை 7 நாள். எவ்வளவுதான் பிரிவு? ஆக மொத்தத்துல 15லேருந்து 20 நாளுக்குள்
அவ்வளவுதான் விபீஷணன் ராமனோடு சேர்ந்து. பின்னால் அயோத்திக்கு பட்டாபிஷேகத்துக்காக போனார்கள். பட்டாபிஷேகம் முடிந்தது, விடை பெற்றுக் கொண்டு திரும்ப வந்தான். கீழே கூறியிருக்கிறேன், ஆஞ்சநேயரும் ராமனும் சேர்ந்திருந்ததுன்னு ராமாயண கதையில் பார்த்தால் சர்க்கத்தில், அதாவது யுத்த காண்டத்தின் முடிவில் பட்டாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் பார்த்தால் மிஞ்சி போனா 6 மாசங்கள், இவ்வளவே. ஆனால் அவருக்கும் தான் எத்தனை நெருக்கம். அதே போல விபீஷணனும் நாட்டை துறந்து திரும்ப நாட்டை பெற்றதென்னால் 15-20 நாட்களுக்குள்ளே அனைத்துமே முடிந்தது. விபீஷணன் நாட்டை துறந்தான். மனைவி, மக்கள், சொத்து, ஆடை, ஆபரணம் அனைத்தையும் துறந்து ராமானின் திருவடிகளே புகழ் என்று வரப்போகிறார். வசேத் சக சபத்னேன குருத்தேன ஆசீவிஷேணச்ச நது மித்ர பிரவாதேன சம்பசேத் சத்ரு சேவினா. இப்படி நல்ல வார்த்தையை விபீஷணன் சொல்ல அது கேட்டு பொறுக்க மாட்டாத ராவணன் மிக கடுமையாக பேசினான். இதுவரை நேத்திக்கே பார்த்தோம். இந்த 16வது சர்க்கத்தினுடைய முதல் ஸ்லோகம் மட்டும் நேத்தே கூறியிருக்கிறேன். இப்ப மிச்ச ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம். நீ நண்பனின் உருவத்தில் இருக்கும் விரோதி, தம்பியின் வடிவில் இருக்கும் நேர் எதிரி என்றெல்லாம் பேச ஆரம்பித்தான் ராவணன். அவர் கூறுகிறார், யார வேணும்னாலும் நம்பலாம், ஆனால் பங்காளிகளுக்குள் யார் ஒருத்தன் கெட்டு போயிடணும் நினைக்கிறானோ, பங்காளியை ஏமாத்தி கூடவே இருந்து குழிபறிக்கிறானோ அவனை மட்டும் நம்புவது கூடாது. இது ராவணன் வார்த்தை. இவன் தீயவன், ஆனால் விபீஷணன தீயவன் கூறுகிறார். ஜானாமி சீலம் ஞாதீனாம் சர்வலோகேஷு ராட்சச கிருஷ்யந்தி வசனேஷ்வேதே ஞாதீனாம் ஞாதய சதா. பங்காளி தான் எப்போதும் அழித்து விடுவான். பங்காளிகளை நினைத்துத்தான் எனக்கு பயம். வஜ்ராயுதத்தை நினைத்து நான் பயந்ததில்லை, ஆனா நீங்கிற பங்காளியை நினைத்துத்தான் எனக்கு இப்போது வெறுப்பு. ஏன்? ஞாதையோ பியவமன்யந்தே சூரம் பரிபவந்திச்ச. ஞாதிகள் ஒரு சூரனை கூட அவமானப்படுத்தி விடுவார்கள். பிரச்சன்ன ஹிருதயா கோடாக ஞாதையஸ்து பயாவகாக. எல்லாம் மறைத்து வைத்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்கள். அதனாலதான் ஞாதிகளை கண்டா பங்காளிகளை கண்டா பயம். இப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்ரூயந்தே ஹஸ்திபிர் கீதாக ஸ்லோகாக பத்மவனே புரா. ஏற்கனவே தாமரை காடு பத்மவனம்ங்கிற இடம். அங்க இருக்கிற யானைகளை பாசஹஸ்தத்தோடும் ஈட்டிகளோடும் சிலர் கொல்லுவதற்காக வந்தார்கள். பாசஹஸ்தான் நராந்திருட்வா ஸ்ருஷ்வ தகதோமமா. அப்ப இந்த ஆனைகள்லாம் பாட்டு பாட ஆரம்பிச்சது. அந்த மக்கள் பாடுறா, ஆனை பாடுறது என்னன்னு, நாக்னி நான்யானி சஸ்திராணி நனப்பாஷா பயாவஹாஹ கோராஹ ஸ்வார்த்த பிரயுக்தாஸ்து ஞாதையோனோ பயாவஹாஹ. நாக்னி நெருப்ப கண்டு எங்களுக்கு பயம் இல்லை, வேற சஸ்திரங்களை கண்டு எங்களுக்கு பயம் இல்லை, பாசத்தை கண்டு எனக்கு பயம் இல்லை. ஆனால் தன்னலத்தை விரும்பக்கூடிய, பிறர் நலத்தை பத்தி கவலைப்படாமல் சுயநலவாதிகளா இருக்கிற பங்காளிகள் உள்ளார்களே, அவர்களை நினைச்சுதான் எங்களுக்கு பயம். ஏன்னா அவர் பங்காளியை நினைச்சுன்னு வீடு வரைக்கும் விட்டுடுவோம், சமையல் வீடு வரைக்கும் உள்ள விட்டுடுவோம். ஆனா எப்ப கெடுத்துருவார்கள், எப்ப ஏமாற்றி விடுவார்கள்னு தெரியாதே. அது கண்டுதான் பயம்னு பாட்டே இருக்கே. வித்யதே கோஷு சம்பன்னம் வித்யதே ஞாதிதோ பயம் வித்யதே ஸ்திரீஷு சாபல்யம் வித்யதே பிராமணே தபா. ஒரு சிறந்த தவம் இருக்கிற அந்தணன், அவனை கண்டா பயப்படணும். ஸ்திரீஷு சாபல்யம், ஒரு பெண்ணிடத்தில் சபலப்பட்டால், அவள் மாற்றான் மனைவியா இருந்தால் நாம சபலப்பட்டு ஆசைப்பட்டோம்னா ரொம்ப பயம் கொடுக்கும். வித்யதே ஞாதிதோ பயம் வித்யதே கோஷு சம்பன்னம். அதே போல பங்காளிகளை கண்டாலே நமக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் பயமே தெரியாத ராவணன் பேசுகிறான். மேலும் கூறுகிறார், ததோ நேஷ்டமிதம் சௌமிய யதஹம் லோக சத்கிருதா. அதனால் உன்னை காண்பதற்கே எனக்கு பிடிக்கவில்லை, நீ வெளியேறு என்று காலால் உதைத்து தள்ள போகிறான். யதா புஷ்கரபத்ரேஷு பதிதாஸ்தோய பிந்தவஹ. தாமரை இலையில் பட்ட தண்ணீர் துளி எப்படி நிற்காமல் செவடில்லாமல் போய்விடுமோ, அதே போல கூடா நட்பு. நாம கூடாத பேரோட நட்பு வச்சுட்டோம்னால் கடைசியில செவடே இல்லாத காணாம போய்விடுவோம். யதா சரதி மேகானாம் சிஞ்சதாமபி கர்ஜதாம். பெரிய மேகம் ஹோனு மழை படுறது, கொட்டினாலும் ஏற்கனவே நனைந்து நன்னா இருக்கக்கூடிய விளை நிலத்துக்கு என்ன லாபம்? நனையாம இருக்கிறதுக்கு லாபம். நிறைய தண்ணீர் வேணும்னு இருக்கிற இடத்துல நிலத்துல கொட்டினா லாபம். ஆனா ஏற்கனவே நனைஞ்சிருந்தால் லாபம் இல்லை. அதே போல எனக்கும் பங்காளிகளால் எந்த லாபமும் இல்லை. யதா மதுகரஸ்தர்ஷாத் ரசம் விந்தன்ன திஷ்டதி ததா தமவி தத்ரைவ ததா நார்யேஷு சௌஹிருதம். இப்ப பார்த்தியா, பூ தேனை உற்பத்தி பண்ணுகிறது, ஆனா தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. வண்டுகள் பறித்து போகின்றன.
தேனீக்கள் அத்தனை சேர்ந்து தேன் அடை கட்டும். ஆனா அதுகளோட எதுவும் இல்லை, கடைசியில வேடம் எடுத்துன்னு போயிடுறான். இதே போலத்தான் பங்காளிகள், நான் ஒண்ணு சேர்த்து வச்சு அவன் பிடிங்கன்னு போயிடுறான், அவன் ஒண்ணு சேர்த்து வச்சு அவன் பிடிங்கன்னு போயிடுறான். அதனால பங்காளிகளை கூடவே வச்சு கூடாது. மேலும் என் எண்ணத்தின்படி நீ இல்லை, ஆகவே இனி என்னோடு இருக்கக்கூடாது. யதா பூர்வம் கஜஸ்நாத்வா கிருஹ்ய ஹஸ்தேன வைரஜா. உன்னை கூட வச்சிருந்தா எப்படி தெரியுமோ, குளித்தவுடன் ஒரு ஆனை நீராடுகிறது, நீராடி முடித்தவுடன் தன் தும்பிக்கையால தானே மண்ணவாரி தலையில போட்டுக்கலையா, அத போல உன்னை கூட வச்சிருந்தா என் தள்ள நானே மண்ணவாரி போட்டுக்கொண்டா போலே. தூஷயத்யாத்மனோ தேகம் ததா நார்யேஷு சௌஹிருதம் யோன்யஸ்வே வந்திகம் ப்ரூயாத் வாக்கியமே தன் நிஷாச்சர அஸ்மின் முகூர்த்தேன பவேத் துவாம் துதிக் குலபாம்சன. நீ என் குலத்துக்கே கோடரிக்காம்பாக பிறந்தாய், இனி ஒரு முகூர்த்தம் என் வீட்டில் தங்காதே, போவெளியே என்று ஒரு தாசன போல அவமானப்படுத்தி தள்ளப்பட்டான். இத்தியுக்த பருஷ வாக்கியம் ராவணோ ராவணானுஜா உத்பபாத கதாபாணிகி சதுர்பிஸ் சஹராட்சசைகி. உடனே இனி இங்கு இருக்க கூடாது, நாம் இவ்வளவு காலம் இருந்ததே தவறு, நல்லது சொல்லி திருத்தலாம்ங்கிறதுக்காக இருந்து பார்த்தோம். இனி இங்கு இருந்தால் அப்ப நாம அதர்மத்துக்கு துணை போனவன் ஆகிவிடுவோம். கர்ணன் இந்த முடிவு எடுக்கலே, விபீஷணன் இந்த முடிவு எடுத்தான். பல இடத்திலும் பார்த்தா கர்ணன் விட்டுட்டு போகலே, செஞ்சோற்று கடன் தீர்த்தான், விபீஷணன் விட்டு போனான். அதனால விபீஷணன் தாழ்ந்தவன் கர்ணன் உயர்ந்தவன் என்று பேசலாம். ஆனா தவறான பேச்சு. ஒரு இடத்துல அதர்மம் நடக்கிறதுனால் அப்புறம் என்ன செஞ்சோற்று கடன்? ஒரு இடத்துல அதர்மவாதி இருக்க, அதர்மத்துக்கு துணை போயிட்டு நான் செஞ்சோற்று கடன் தீர்த்தேன்னு சொன்னால் அது ஒண்ணு சரியான வார்த்தையா இருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எல்லாருக்குமே புரியும். தப்பு நடக்கிறதுன்னா விலகணும், அதோட கூட சேர்ந்து இருக்க கூடாது. நான் இத்தனை நாள் இவரோட இருந்தேன்னால் இருக்கட்டே திருந்தவே கூடாதுன்னா. இப்ப நம்ம மகனே இருக்கார், மகளே இருக்கார், ஏதோ தப்பு பண்றா, நம்ம அப்பாவே இருக்கார், தம்பியே இருக்கார், ஏதோ தப்பு பண்றான். நான் தப்பு பண்ண ஆரம்பிச்சாச்சு, நாம என்ன சொல்லுவோம், தப்பு பண்ணிட்டேப்பா, திருப்பி வா, திருந்தி வா, நன்னா வாழலாம் என்றுதானே யாருமே சொல்லுவோம். அதுக்கு பதில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்ப தப்பு பண்றவன் ஆயிட்டேனோ, இனிமே என்ன திருந்துன்னே சொல்லாதே, செஞ்சோற்று கடனை தீக்கணும், இனிமே தவறாவே வாழணும்னு ஆரம்பிச்சா நான் மனசு ஏத்துக்குமா? தப்பு பண்ணிருந்தா மாறினாத்தான் சரியே தவிர மாறாம நான் உண்மையா இருக்க போறேன், கடமை ஆற்ற போறேன்னு சொல்லுவது கூடாது. இது உலகத்துல ஒரு தப்பான புரிதல் நிகழ்கிறது. அதனாலதான் ஆழ்வார்கள் ஆறு கர்ணனை பத்தி பாடவே மாட்டார், ஆனா விபீஷணனை பத்தி பாடுவார்கள். ஆச்சாரியன் ஆறும் கர்ணனை ஏத்துக்க மாட்டார், ஆனா விபீஷணனை ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வளவு ஏன்? ஆழ்வார்கள் பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இத்தனை பேர் கூடவே பிரஹ்லாதாழ்வான், விதுராழ்வான், விபீஷணாழ்வான் என்ன இவர்களுக்கு மட்டும்தான். இதுல விதுரன் இருக்கட்டும், ஆரோ பிறந்தார் எங்கோ வளர்ந்தார், பிரஹ்லாதன் அசுரன், விபீஷணன் அரக்கன். ஆனா அவர்கள் ஆழ்வார்கள்னு கூட்டு இருக்கணும்னால் எதனாலே? எங்க கால வைக்க கூடாதோ, எந்த அதர்மத்தின் பக்கம் இருக்கக்கூடாதோ தைரியமா முடிவெடுத்து மாறினார்களோ இல்லையோ. அதனாலதான் அதற்கு இருக்கிற பேரு. மாறினார்கள்னா இன்னொரு தப்படத்துக்கு போக கூடாது, ராமன் திருவடியில போகவேதான் இந்த பெருமை. அதுக்குன்னு இங்க ஏமாத்திட்டு அங்க போயிட்டா, அங்க ஏமாத்திட்டு இங்க போயிட்டா இல்ல. ஒரு இடத்துல மாறிட்டோம்னால் கடைசியா போக வேண்டிய இடம் எதுவோ நமக்கு பிராப்தமானது ராமன் திருவடி. அங்கு போய் சேர்ந்ததுதான் விபீஷணனுக்கு ஏற்றம். சுத்துமுத்தும் பார்த்தார், ஆரேனும் என்னோடு கூற வருவதற்கு இருக்கிறார்களா, வரலாம் என்று கூறினார். ஆறும் ஒத்துக்கல, 4 பேர் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த 4 ராட்சசர்களையும் கூட கூட்டினார். மூலே ஒரு கதை இருந்தது, அதை நான் வரமாட்டேன்னு சொல்லல, அதனால கதையும் எடுத்துக்கொண்டார். உத்பபாத கதாபாணிகி, கதையும் கையுமாய் ஆகாசத்தில் பாய்ந்தான். சதுர்பிஸ் சஹராட்சசைகி, 4 ராட்சசர்களோட புறப்பட்டான். அப்ரவீச்ச ததா வாக்கியம் ஜாதக்ரோதோ விபீஷணா அந்தரிக்ஷகதா ஸ்ரீமான் பிராதாவை ராட்சசாதிபம். ஆகாசத்தில் தாவினார் ஸ்ரீமான் விபீஷணன். இதான் பேர் கொடுத்திருக்காரு. இத்தனை நாள் ஸ்ரீமான் சொல்லியிருந்தா சொத்துல பங்கான்னு இருக்கு. இப்ப எப்ப வெளியில அனுப்பிச்சிட்டானோ சொத்துல சல்லிக்காசி கிடையாது. ஆனா இப்ப போய் ஸ்ரீமான் பட்டம் கொடுத்திருக்கார். இப்ப போய் கொடுக்கலாமானால் எதுக்கு இப்ப விபீஷணனுக்கு ஸ்ரீமான் பட்டம்? அடுத்த வாரம் சந்திக்கும் போது விபீஷண சரணாகதியோடு சேர்த்து பார்ப்போம். இப்போது திசைமுகஞ்சேரி ஆஞ்சநேயரிடத்தில் விடை பெற்று புறப்படுவோம்.